அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இப்போ நேற்று பயிற்சி 5 முடிஞ்சுச்சு. இன்னைக்கு பயிற்சி 6. தம்முல் சிந்திச்சு பார் மாயிலி, அடுத்து வருகின்ற ஒன்றை சிந்திச்சு பார். அதுக்கு முன்னாடி நேற்று எப்பயோ பாடம் நடத்துகிறப்ப சொல்லியிருந்தேன், அதிகில் நுழை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே தஹல எதுகுலு, இங்கே எதுகுலுன்னு இருக்கு. அப்போ இது அமுர் எடுத்தால் உதுகுன்னு தானே வரணும். அப்போ ஏன் இங்கே இது அமுரு தானே அதிகில்னு வந்திருக்குதே அப்படின்ட்டு கேட்டேன். அப்போ நானே அதை யோசிக்கல, டக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்தா இது லாஜிமான ஃபால். தஹல எதுகுலுங்கிறது சுலாசி. அதுகலை யுதுகிலோ அதில் ருபாய், அதனால தான் இங்கே அதுகில் நுழைத்து வை. இது நுழை, இதில் மஃபூல் வராது. இதில் ததுகுல்ல மஃபூல் வராது, அதிகில்ல மஃபூல் வரும். இது சுலாசி, இது ருபாய். சுலாசியில் அமுர் எடுக்கிறப்ப உதுகுல், ருபாயில் அமுர் எடுக்கிறப்ப அதுகில். அப்போ சுலாசிக்கு அர்த்தம் அமுருக்கு அர்த்தம் நீ நுழைன்னு அர்த்தம். ருபாய்க்கு அர்த்தம் நீ நுழைத்து வை அப்படின்னு அர்த்தம். நுழைத்து வைத்து அர்த்தம் செய்ய மாட்டோம். அதிகில் நுழை, லா நாகியா, நாகியோட எல்லாமே நுழை அப்படின்னு அர்த்தம் வைப்போம். அதனால் அந்த வித்தியாசத்தை யோசிக்கிறது இல்லை. இதுதான் லா. 2 விதமான லா இருக்குது. ஒன்று லா நாஃபியா, ஒன்று லா நாகியா. நாஃபியானா இல்லைன்னு அர்த்தம் தரக்கூடியது, நாகியானா செய்யாதே அப்படின்னு அர்த்தம் தரக்கூடியது. அப்போ கட்டளை இடுறது. ஓகே. லா லிம ஏன், லா தக்குல் தவுக்குலு சாப்பிடவில்லை, யாகி சகோதரனே, என்னுடைய சகோதரனே நீ ஏன் சாப்பிடவில்லை. அலா ததுஹபு இலல் மல்அபி, கிரவுண்டுக்கு நீ போக மாட்டாயா. அடுத்து இங்கே லா தவுக்குல் சாப்பிடாதே, ஹாதா இதை, யாகி என்னுடைய சகோதரனே இதை சாப்பிடாதே. லா ததுஹபு நீ போகாதே, இலல் மல்அபி கிரவுண்டுக்கு நீ போகாதே. அப்போ இந்த லாக்கு பேர் நாஃபியாவுடைய லா, அந்த லாக்கு பேர் நாகியாவுடைய லா. தம்முல் சிந்திச்சுப்பார் மாயலி, அடுத்து வருகின்ற ஒன்றை சிந்திச்சுப்பார். ஹுவ யகுத்துபு அவன் எழுதுகின்றான், அந்த தகுத்துபு நீ எழுதுகின்றாய், அனா அகுத்துபு நான் எழுதுகின்றேன். ஹுவ யவுக்குலு அவன் எழுதுகின்றான், அந்த தவுக்குலு நீ சாப்பிடுகின்றாய். அனா அக்குலு இல்லாட்டி ஆக்குலு நான் சாப்பிடுகின்றேன், ஆக்குலு நான் சாப்பிடுகின்றேன். ஹுவ யஹுது அவன் எடுக்கின்றான், அந்த தஹுது நீ எடுக்கின்றாய். அனா அஹுது நான் எடுக்கின்றேன், அனா ஆஹுது நான் எடுக்கின்றேன். அப்போ இது 2 அம்சா சேர்றப்ப அது ஒரு மத்துடைய எழுத்தா மாறிடுது, ஆக்குலு ஆஹுது. ஓகேவா. அடுத்து தம்முல், இதெல்லாம் நமக்கு சர்ஃபு பண்ணி தெரிஞ்சு வச்சுருப்போம். எஃப்எல் அணி இந்த மாதிரி சர்ஃபில் தெரிஞ்சு வச்சுருப்போம். சும்மா படித்து பார்த்து யோசிக்க சொல்கிறாங்க. தம்முல் ஜுமரல் ஆத்தியா, பின்வரக்கூடிய உதாரணத்தை சிந்திச்சு பார். ஃபத்தஹ ஜக்கரியா பாப, ஜக்கரியா கதவை திறந்தான். வக்காத யஹுருஜு வெளியேற நெருங்கிவிட்டான், காதனா நெருங்கிவிட்டான். அப்போ ஜக்கரியா கதவை திறந்துட்டு வெளியே போகிறதுக்கு வந்துட்டான். இது ஒரு வார்த்தையுடைய தொடர்ச்சியில் இது என்ன அர்த்தம், தனியாக சொல்கிறப்ப கொஞ்சம் அர்த்தம் கம்மியாக தான் விளங்கும். உதாரணமாக ஒருத்தன் மாடியிலேருந்து விழுக பார்த்தான் அப்படிங்கிறோம். அப்போ இந்த காதை என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. அது இப்போ அடுத்தடுத்து உதாரணம் படித்தா புரியும். கால உஸ்மானு அலி முதிர், முதிருக்கு பிரின்சிபலுக்கு உஸ்மான் சொன்னான். ரஃபா யூசுஃபு உயர்த்தினான், யதஹு அவனுடைய கையை உயர்த்தினான். வக்காத நெருங்கிவிட்டான், எலிரிபுனி என்னை அவன் அடிப்பதற்கு நெருங்கிவிட்டான். இது அர்த்தம். இப்போ யதார்த்தத்தில் யூசுஃபு என்னை அடிக்க பார்த்தான். அப்போ யதார்த்தத்தை என்ன, யூசுஃப் கையை வாங்கி அடிக்க வந்துட்டான். இந்த பதம் தான் இங்கே ரஃபா யூசுஃப் யதஹு வக்காத எலிரிபுனி. அடுத்து இன்கலபத்து கவிழ்ந்தது, செய்யாரத்து வாகனம், ஹாமிதின் ஹாமிதுடைய வாகனம் கவிழ்ந்தது. வக்காத யமூத்து அவன் மவுத்தாக நெருங்கிவிட்டான். அப்போ வாகனம் கவுந்துச்சு, இப்போ அவன் நேரத்துக்கு மவுத்தாக இருப்பான் அப்படிங்கிறது யதார்த்த பதம். அடுத்து லரபத்து முதீரா, பிரின்சிபல்
அடித்தாள். சுவாதை அடித்தாள். காதத்து தபுக்கி அவள் அழுக நெருங்கிவிட்டாள். அப்படின்னா பிரின்சிபல் சுவாதை அடிச்சிட்டாங்க. அவள் அழுகிற மாதிரி ஆயிட்டா அப்படின்னு அர்த்தம், எதார்த்த அர்த்தம். லரப திஃப்லி, லரப அடித்தது திஃப்லி என்னுடைய குழந்தை, நல்லாரத்தி என்னுடைய கண்ணாடியை, பில் அசா குச்சியை கொண்டு அடித்தது. காத எக்சுருகா கசர எக்சிருகா அது உடைய நெருங்கிவிட்டது. அப்போ என்னுடைய கண்ணாடியை குழந்தை எடுத்து அடித்தது. கீழே கண்ணாடி குச்சியை வச்சு குழந்தை அடிச்சிச்சு. அது உடையிற மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்னத்துக்கு உடஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி யதார்த்த அர்த்தம். சாத்து கடியாரம் அலான இப்போது, மணி வாஹிதத்தன் மணி இப்போது 1 மணி. யகாதுர் முதிரு எஹுர்ஜு முதிர் வெளியேற நெருங்கிவிட்டார். மணி 1ஆக போது, முதிர் போக போகிறார் அப்படின்னு அர்த்தம். யகாதுல் இமாமு எர்கு இமாம் ருக்கு செய்ய நெருங்கிவிட்டார். அப்போ இமாம் ருக்கு செய்ய போகிறாரு. யகாதுல் ஜரசு எரின்னு யகாது நெருங்கும் ஜரசு மணி எரின்னு அடிப்பதற்கு. அப்போ மணி அடிக்க போகிறது. லிம லரப்த நீ ஏன் அடித்தாய்? ஹாதல் வலது இந்த சிறுவனை அலியே இந்த சிறுவனை ஏன் அடித்தாய்? ஹுவ யக்காது எபிக்கை அவன் அழுக நெருங்கிவிட்டான். அப்போ இங்கே எல்லாமே முதிர் வெளியே போக போகிறாரு, இமாம் ருக்கு செய்ய போகிறாரு, மணி அடிக்க போகிறது. இதெல்லாம் வருங்காலத்தில் வார்த்தைகள் இருக்குது, வருங்காலத்தில் அர்த்தம் வைக்க முடியுது. ஆனால் இங்கே ஹுவ யக்காது எபிக்கை இது வருங்காலத்தில் அர்த்தம் வைக்க முடியல, இறந்த காலம் மாதிரி அர்த்தம் வருது. இதை கொஞ்சம் யோசிக்கணும். லிமால் அரப்த நீ ஏன் அடித்தாய்? ஹாதல் வலது இந்த சிறுவனை அலியே ஏன் இந்த சிறுவனை அடித்தாய்? ஹுவ யக்காது எபிக்கை அவன் அழப்போகிறான். ஹுவ யக்காது நெருங்குகிறான், எபிக்கை அழுவதற்கு. அப்போ அவன் அழப்போகின்றான். இந்த பதம் சரியாக இருக்குன்னு நினைக்கின்றேன். அடுத்து தம்முல் மாயிலி பின்வரக்கூட சிந்திச்சுப்பார். அனலா அஸ்ரபு கஹுவத்த நான் காப்பியை குடிக்க மாட்டேன். அனமா அஸ்ரபுல் கஹுவத்த அல் ஆன இப்போது நான் காப்பியை குடிக்க மாட்டேன். அப்போ இன்னைக்கு குடிக்கவில்லைன்னு நிகழ்காலம். இப்போ நான் குடிக்கலை அப்படின்னு அர்த்தம், குடித்து கொண்டிருக்கவில்லை. நகுனு நாங்கள் நலுஅபு நாங்கள் விளையாட மாட்டோம். குரத்திர கதமி கால்பந்து விளையாட மாட்டோம். நகுனு நாங்கள் நலுஅபுல் குரத்தல் கதமல் ஆனால் இப்போது நாங்கள் கால்பந்து விளையாண்டு கொண்டிருக்கவில்லை. ஹுவலா எக்ரோ சூஃப அவன் பத்திரிகையை படிக்க மாட்டான். ஹுவமா எக்ரோ சஹீஃபத்தை ஆனால் இப்போது அவன் பத்திரிகையை படித்து கொண்டிருக்கவில்லை. அதான் இங்கே சொல்கிறாங்க மாவாகிறது. தூ ஹல்லிசு முலாரியை என்னது ஹல்லிசு இஹ்லாசு ஹாலுக்குரியதாக ஆக்கும். மாவாகிறது துஹல்லிசு சொந்தம் கொண்டாட வைக்கிறது முலாரியை ஹாலி. அப்போ முலாரியில் மாசு வரும் பொழுது அது ஹாலுடைய அர்த்தத்தை தருகிறது. அதுதான் வந்து ஹல்லிசுன்னு என்ன மட்டுப்படுத்துகிறது, அதுக்கு அர்த்தம். தம்முல் சிந்திச்சுப்பார் மாயிலி அடுத்து வருகின்ற சிந்திச்சுப்பார். ஹாமிதுன் தவிலுன் ஹாமிது உயரமாக இருக்கின்றான். மா அத்துவலு ஹாமிதன் ஹாமிது எவ்வளவு உயரமாக இருக்கின்றான், ஆச்சரிய குறி சொல்கிறது. ஹாதிகி செய்யாரத்து ஜமீலத்துன் இந்த கார் ஹாதிகி செய்யாரத்து இந்த காராகிறது, ஜமீலத்துன் அழகாக இருக்கிறது. மா அஜ்மலு ஹாதிகி செய்யாரத்தை இந்த காரு எவ்வளோ அழகாக இருக்கிறது. ஹுவ தவீலுன் அவன் உயரமானவன். மா அத்துவலஹு அவன் எவ்வளவு உயரமாக இருக்கின்றான், ஆச்சரிய குறியில் சொல்கிறது, கேள்வி கேட்கறதல்ல. ஆனால் சகீரன் நான் சிறியவன். ஆனால் அஸ்கரக அப்படி வராது, அந்தன்ல இருக்கு. அந்த சகீரன் நீ சிறியவன். மா அஸ்கரக்க நீ எவ்வளவு சிறியவனாக இருக்கின்றாய். ஓகே, இப்போ இங்கிட்ட உள்ளதெல்லாம் ஆச்சரியமாக சொல்கிறது. உக்துவின் எழுது. ஜுமலல் ஆத்தியா பின்னர் கூட ஜுமலா எழுது. முஸ்தாமிலன் புலங்கிய நிலையில்.
அஃபாலு தஜ்ஜிப் அஃபாலு தஜ்ஜிப் அதாவது ஆச்சரியத்துக்குரிய அந்த ஃபாலை பயன்படுத்தி என்ன பண்ணு பின்னுடைய ஜும்லா பூர்த்தியாக்கு. உன்லுர் நிப்பார் இலா ஹாவுலாய் துல்லாபில் ஜுததி இந்த புதிய மாணவர்களை நீ பார். ஹும் கசீருன் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ மா அக்ஸரஹும் அவர்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். உன்லுர் பார் இல்லை ஹாதிகி செய்யாரா இந்த காரை நீ பார். ஹிய ஜமீலத்துன் அது அழகானது. அப்போ மா அஜ்மலஹா அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அடுத்து ஹுவ ஃபக்கீருன் அவன் ஏழை. இது எப்படி மாற்றுறது? மா அஃப்கரஹு அவன் எவ்வளவு ஏழையாக இருக்கின்றான். அராய்த்த நீ பார்த்தாயா. தாக்கல் பைத்த அந்த வீட்டை நீ பார்த்தாயா. ஹுவ சகீருன் அது சிறியதாக இருக்கிறது. மா அஸ்கரஹு அதற்கு பதில். கலிமாத்துல் ஜதீதா புதிய கலிமாக்கள். மக்அதுன் மக்காயிதுன் மக்கதுக்கு ஜென்மு மக்காயிது. யா அபத்தி யா அபி. அடுத்து ஃபி அஸ்னா இடையிலே. கதப பொய் சொன்னான். யக்திபு பொய் சொல்லுவான். இன்கலப கவிழ்ந்தது. என் கழிவு கவிழும். பக்கா அழுதான். எபிக்கி அழுவான். அப்போ 15வது பாடம் இதோட முடியுது. ஆஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.